பாருங்க. அப்புறம் அவங்க மனைவி அவரை தூசிக்க, நீங்க தேவனை தூசித்து ஜீவனை விடும். இப்படிலாம் ஒரு தேவன் தேவையா நமக்கு? இவ்வளவு கஷ்டத்தை, நம்ம பிள்ளைலாம் செத்து போச்சு, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்படி ஆக்கிட்டாரு. இப்போ உங்க சரீரமும் இப்படி இருக்குது. இதனால என்ன யூஸ்? நீங்க என்ன தேவனை ஏன் வணங்குறீங்க? நீங்க பேசாம அவரை விட்டுருங்க. நம்ம விட்டுட்டு வேற இடத்துக்கு தேடி போவோம். அப்ப நமக்கு மறுபடியும் எல்லா ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லி யோபையாட்ட போய் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது யோபையா சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுகிறது போல் நீ பேசாத. நம்ம தேவன் கையில எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கோம். நம்ம தீமையும் பெறணும். நன்மை மட்டும் பெற்றுட்டு போயிட்டா ஒண்ணுக்கும் அல்ல. நம்ம பாடுகளை அனுபவிக்கணும். இந்த நேரங்களில நம்ம தேவனை தூசிக்க கூடாது. நம்ம தேவன் நல்ல தேவன், எது இருந்தாலும் தேவ சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில் நடக்காது என்று யோபையாக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால அந்த நாட்களில் யோபையா தேவனை தூசிக்கல, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கல, தன் உதடுகளினால் பாவமும் செய்யல. சரி, இப்படியாவது தன் சரீரத்தை, தன் மாமிசத்தை புண்களினால் வாதித்தான், அவருடைய குழந்தைகளை எடுத்தான், அவருக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்தான். அப்படியும் அவனுக்கு தீரல. அப்பவும் அவனுக்கு தீரல. ஏனென்றால் யோபு உறுதியாக நின்றார். என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய அனுமதி இல்லாம என் தலையில இருந்து ஒரு மயிறு கூட விழாதுங்கிற ஒரு விசுவாசம் யோபையாக்கு. அதனால் அவர் தன் மாமிசம் அழுகி போன நிலைமையிலும் அவர் விடவில்லை. தேவ நம்பிக்கை அவர் விடவில்லை. இந்த நாட்கள்ல ஒரு சின்ன பாடு, ஒரு கடன்காரன் வாசப்பட நின்றுட்டா கிட்டு 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 ஆடிக்கிட்டு ஆண்டவரை தூசிக்கக்கூடிய நிலைமைகள். வீட்டுல ஒரு காரியம் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோம்னா ஆண்டவரை மறுதளிக்கிறது, ஆண்டவரை தூசிக்கிறது, ஆண்டவரத்தை கேள்வி கேட்கிற நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். என்னை சேர்த்துதான் தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் யோபையா அப்படி செய்யவில்லை. ஏ டு செட் இழந்தாரு. அதுதான் ஜீரோ, எல்லாத்தையும் இழந்தாரு. அப்படி இருந்து சாத்தான் விடல பாருங்களேன். அதுக்கப்புறம் நண்பர்களை அனுப்புகிறான். நண்பர்களை அனுப்பி அவரை வார்த்தையினால் கொல்லுகிறார்கள். எல்லாமே இழந்து போயாச்சு யோபையாக்கு. இனி எதுவுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்துகிட்டேன். என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்தேன், என் சொத்து பத்தை நான் இழந்தேன், என்னுடைய சரீரம் முதல் கொண்டாய் நான் எப்பொழுதும் மறிப்பேன்ங்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது எல்லாமே நான் இழந்த நேரத்திலும் சாத்தான் யாரை கொண்டு வருகிறான்? நண்பர்களை கொண்டு வருகிறான். பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிறார்கள். நீதிமொழிகளில் இருக்கிறது, பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்துக்கோள் போல் ஆணி எடுத்து இருதயத்திலே காயப்படுத்துகிறார்கள். ஆனாலும் யோபு தைரியமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து இருக்கிற நிலைமையிலே நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் பாதாள குழியில் இறங்குகிறவரை போல் ஆனேன் என்று தாவீது சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சாத்தான் மனிதர்களை ஏவி விடுவான். போய் சொல்லு, இன்னும் காயப்படுத்து, அவன் தேவனை மறுதலிக்கட்டும், இன்னும் காயப்படுத்து, இருதயத்துல ஈட்டிய வச்சு குத்து அப்படின்னு சொல்லி பிசாசு மனிதர்களை ஏவி விடுவான். நீ எல்லாம் என்ன ஊழியம் பாக்குற? நீ எல்லாம் ஆண்டவர் என்ன தேடு